ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி பலன்கள். இப்போ குரு வந்து 14/5/2025 குரு பயிற்சி நடக்குது. குரு வந்து ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு வந்து பயிற்சி ஆகிறார். மே மாதம் 14ஆம் தேதி. ஓகேங்களா? இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து எந்தெந்த ராசிக்கு சாதகமான அமைப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். பொதுவாக குரு பயிற்சியில் குரு வந்து 2, 5, 7, 9, 11 இந்த இடங்கள்ல வரும்போது குரு பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க. குரு பலன் இருக்குன்னா திருமணம், குழந்தை பாக்கியம், அது சம்பந்தமான விஷயங்களுக்கு நமக்கு சாதகமா, நமக்கு பாசிட்டிவா நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த குரு பலன் சொல்லுவாங்க. குரு வந்து நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துலையும், 5ஆம் இடத்துலையும், 7ஆம் இடத்துலையும், 9ஆம் இடத்துலையும், 11ஆம் இடத்துலையும் டிராவல் பண்ணும்போது நம்ம ராசிக்கு குரு பலன் வந்திருக்கு. அப்போ திருமணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து புத்திர பேர்ல நமக்கு கிடைக்கும். அது சுப விஷயங்களை நம்ம செய்யறதுக்கு அதுக்கான வேலைகளை மும்முரமாக செய்யணும் அப்படின்றது தான் ஜோதிடர் சொல்லுது. இப்போ இந்த அமைப்பு பிரகாரம் இந்த குரு பயிற்சி வந்து நடக்கிறதுனால எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் குரு பலன் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடமா ரிஷப ராசி, அப்புறம் கும்பராசி. கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல, ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வராரு, கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வராரு. அப்புறம் தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வராரு, துலா ராசிக்கு 9ஆம் இடத்துல, சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வராரு. இந்த 5 ராசிகளுக்குமே நல்ல குரு பலன் அமைப்பு இருக்கு. திருமண விஷயங்கள்லாம் மும்முரமா பெண் பார்க்கலாம். பெண்ணுக்கு வரன் பார்க்கறதா மாப்பிள்ளை பார்க்கறது எல்லாமே மும்முரமா செய்யுங்க. சீக்கிரமா திருமண ஏற்பாடுகளை மும்முரமா செய்யுங்க. இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் திருமணம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் சிம்ம ராசி மட்டும் கொஞ்சம் அஷ்டம சனி நடக்கிறதுனால ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுங்க. மக நட்சத்திரமாக இருந்தால் 1 வருஷம் கழிச்சு பெண் பார்க்க ஆரம்பிங்க. சப்போஸ் வந்து பூர நட்சத்திரம் அப்படின்னா இன்னும் 2 வருஷம் தள்ளி பாருங்க. இதுக்கு மட்டும் கொஞ்சம் விதி விலக்கு. ஏன்னா அஷ்டம சனி கிராஸ் ஆகுது. அதனால் திருமண அமைப்புகளை கொஞ்சம் தள்ளி பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? மற்ற 4 ராசிக்காரர்களுக்கும் விரைவாக திருமண ஏற்பாடுகள் பண்ணுங்க. கண்டிப்பாக புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். ஏன்னா குரு பலன் அந்த ராசிக்கு வந்து நல்ல அமைப்பில் வருது. இந்த 5 ராசிக்கு வந்து ஃபுல் மார்க். ஓகேங்களா? கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த 5 ராசிக்காரர்களுக்கும், சிம்மத்தை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா 4 ராசிக்காரர்களுக்கு விரைவாகவே திருமணம், புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்கும். அதனால மும்முரமா வரன் பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? சரி, இப்போ மேஷ ராசிக்கு குரு பலன் என்ன செய்யும்? இப்போ மேஷ ராசி பார்த்தீங்கன்னா குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 3ஆம் இடத்துல இருந்தால் இங்கே வந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்புறம் 9ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ மேஷ ராசிக்கு குரு 3ஆம் இடத்துல இருக்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் பலிக்கும், உதவிகள் கிடைக்கும். நாம சில பேருக்கு உதவிகள் செய்வோம், சகாயம் கிடைக்கும். இதுதான் நம்ம ராசிக்கு 3ல குரு வரதுனால கீர்த்தி கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமண விஷயங்களை நாம மும்முரமா எடுத்து செய்யலாம். திருமணங்கள் அமையும். மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு 5ஆம் இடத்துல பார்க்கறதுனால குரு பயிற்சி மூலியமா திருமண விஷயங்கள் நடக்கும். மனைவி மூலியமா அனுகூலங்கள் நடக்கும். சுமூகமான உறவு, கணவன் மனைவிக்குள்ள உறவு வந்து சுமூகமாக நடக்கும். நண்பர்கள் மூலிமா நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். கூட்டு தொழில் நல்ல லாபகரமாக நடக்கும். இது லக்னத்துக்கு தசாபுத்தி வச்சு ஜாதக அமைப்பு பார்க்கணும். இது ராசி வச்சு சொல்லும்போது கோச்சார நிலைகள் பிரகாரம் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால இந்த பலன். அப்புறம் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால தந்தை வழி உறவு நன்றாக இருக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய சகல பாக்கியங்கள், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், வீடு பாக்கியம், சொத்து வாங்கிறது, சகல பாக்கியங்களும், கல்வின்ற பாக்கியம், எல்லா பாக்கியங்களும் நல்ல விதமாக கிடைக்கும். ஏன்னா அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பார்த்தீங்கன்னா பாக்கியங்கள் கிடைக்கிறதுனால கோவில்களுக்கு செல்றது, தர்ம காரியங்கள் செய்யறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் மேஷ ராசிக்கு சாதகமாக இருக்கும். 11ஆம் இடத்த ராசிக்கு 11ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால மூத்தவர்களால் அண்ணனோ அக்காவோ இந்த மாதிரி அமைப்புகள் வந்து நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும். லாப அமைப்புகளை நன்றாக இருக்கும். இதுதான் மேஷ ராசி. ஓகேங்களா? மேஷ ராசிக்கான பலன். ரிஷப ராசிக்கு எடுத்தீங்கன்னா 2ல குரு,
2ல குரு வரதுனால 2ஆம் இடம் குடும்ப பாவகம், குடும்பம் அமையும், திருமணம் அமையும். விரைவா பெண் பாருங்க. பையனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் விரைவா பாருங்க. மே மாசம் பார்த்தீங்கன்னா கூட ஆவணி மாசம் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மும்முரமா பாருங்க. ஜாதகத்தை வச்சு ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்ம செய்யக்கூடிய செயல்களை வேகம் எடுத்து செய்யுங்க. ஓகேங்களா? 2ஆம் இடத்த குரு இருக்கிறார். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்த குரு பார்க்குறார், 8ஆம் இடத்த குரு பார்க்குறார், 10ஆம் இடத்த குரு பார்க்குறார். இப்போ ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிற குரு 6ஆம் வீட்டை பார்க்குறார். 6ஆம் வீட்டு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்பம் அமையும்னு சொன்ன தனவரவு நல்ல அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். குரு ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால நல்ல வேலைகள் கிடைக்கும். நான் ரிஷப ராசியில் பிறந்திருக்கேன், எனக்கு வேலை அமைப்புகள் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல வேலை அமைப்புகள் கிடைக்கும். இப்போ படிச்சுட்டு யங் ஜென்ரேஷனாக இருக்கக்கூடிய இப்போது ஃப்ரெஷர்ஸ் வந்து மும்முரமாக வேலைகளுக்கு இருங்க. நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சம்பளத்தில் வேலைகள் கிடைக்கும். ரிஷப ராசியாக இருந்தால் நல்ல வேலைகள் கிடைக்கும். 8ஆம் பாவத்தை குரு பாருங்க. ரிஷப ராசியாக இருந்தால் நீங்கள் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெளி மாநிலம், வெளிநாடு, இந்த மாதிரி தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளலாம். ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் சம்பந்தமான அமைப்புகளும் நல்ல வளர்ச்சியில் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு அதிகாரம் கிடைக்கும். பட்டம், பதவி, அதிகாரம், தொழில் அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். ரிஷப ராசிக்கு குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால. மிதுன ராசிக்கு என்ன பலன் குரு பயிற்சினால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியிலே வந்து குரு இருக்கிறாரு. அப்போ 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ மிதுன ராசினா ராசியிலே குரு அமர்த்தினால மிதுனம் என்ற ராசியிலே குரு அமர்த்தினால ராசி ஒளிமயமாகிறது. ராசியில நல்ல ஒளித்தன்மை பரவுகிறது. இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா மிதுன ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியம், ராசினா உடல் காரகன். நம்ம உடல் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும், நம்ம சிந்தனை நன்றாக இருக்கும், நம்ம மனம் நல்லா இருக்கும், நம்ம வந்து ஒரு போல்டான மனிதரா நம்ம இருப்போம், கான்ஃபிடண்டா இருப்போம். இது ராசியில குரு ஒளித்தன்மையை ஆக்குறதுனால வரக்கூடிய பலன்கள். நம்ம அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி, நல்ல சிந்தனை, நல்ல குணம், நல்ல நெறி, நல்ல நடத்தை, நல்ல ஒழுக்கம், நல்ல சிந்தனை, இது எல்லாமே ராசி சுகத்துவமானதுனால கிடைக்கிறது. இதே குரு 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால குழந்தைகள் பிறப்பு. இப்பதான் கல்யாணம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு அப்படின்னா குழந்தைக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மிதுன ராசி இருந்தால் 5ஆம் இடத்து குரு பார்க்கறதுனால குழந்தைகள் பிறப்பு நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் செயல்படும். குலதெய்வ கோயிலுக்கு நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்புறம் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். இல்லைன்னா திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவி நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். இதுதான் மிதுன ராசிக்கான பலன். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பாக்கியங்கள் கிடைக்கும். தகப்பன் வழியில் நல்ல செய்தி வரும். தகப்பனால் ஆதாயம், தகப்பனால் முன்னேற்றம், தகப்பன் சொத்துக்கள், நாமளே தர்ம காரியங்கள் செய்கிறது, கோவிலுக்கான திருப்பணிகள், இது மாதிரி சம்பந்தமான விஷயங்கள் வந்து மிதுன ராசிக்கு குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நடக்கும். அதுக்கப்புறம் கடகராசிக்கு குரு பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். நகர்ந்து கொண்டு இருக்கிறது, நம்ம பயணம் மேற்கொள்றது, வெளி மாநிலம், வெளிநாடு, அந்த மாதிரி நம்ம தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ தொலைதூர பயணங்களில் நகர்தலில் ஈடுபடலாம். தூர அமைப்புகளுக்கு நல்ல அமைப்புகளா இருக்கும். தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். நாம தூர தேசத்துக்கு போயிட்டு நல்ல அனுகூலங்களான பொருள் சேர்க்கைகளில் ஈடுபடலாம். நல்ல அமைப்பு கை கொடுக்கும். இதுதான் ராசிக்கு 12 குரு. அப்புறம் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்த்தா வீடு, தொலைதூர அமைப்புகளுக்கு போயிட்டு, வெளிநாட்டுகளுக்கு போயிட்டு நம்ம வேலை செய்யுது, அதன் மூலியமா வரக்கூடிய பொருளை வச்சு நம்ம வீடு கட்டலாம். தாய் அமைப்புகள் நன்றாக இருக்கும். கல்வி அமைப்புகள், கடகராசியில பிறந்தவங்க ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால படிக்கிறதுல நல்ல ஆர்வமா இருப்பாங்க. படிப்பு விஷயமா பிஜி பண்ணணும், நல்ல உயர்கல்வி படிக்கலாம். ஓகேங்களா?
ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல வேலை கிடைக்கும். ஓகேங்களா? நல்ல வேலை கிடைக்கும். சில சில நோய் தொந்தரவுகள் ஏதோ லேசாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறது. அப்புறம் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொலைதூர பயணங்கள் நல்ல பொருள் சேர்க்கையை நமக்கு கொடுக்கும். தூர இடத்துல இருந்து நம்ம நகரத்தினால நமக்கு லாப அமைப்புகள் கொடுக்கும். இதுதான் கடகராசி. கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி தூர அமைப்புகளிலிருந்து தூர பயணங்கள் மேற்கொள்றது மூலமா ஏற்றுமதி இறக்குமதி இது மாதிரியான தொழில்கள் செய்யறது மூலமா நமக்கு நல்ல லாபகரமான அமைப்புகள் நடக்கும். சிம்ம ராசிக்கு 11ல குரு இருக்க நல்ல அமைப்பு தான். லாப அமைப்புகள் நல்லா இருக்கும். பொருட்சார்கள் நல்லா இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூத்தவர்களால நல்ல அமைப்புகள் கிடைக்கும். நமக்கு சாதகமான இருக்கும். குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிம்ம ராசிக்கு முயற்சிகள் பலிக்கும். முயற்சிகள் கை கொடுக்கும். அடுத்தவருடைய உதவிகள் கை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்வை போடுறதுனால அதிர்ஷ்டங்கள் நல்ல அமைப்பில் இருக்கும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். நம்ம வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் திருமண அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஒரு 1.5 வருஷம் கழிச்சு திருமண ஏற்பாடுகளை வேகம் எடுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் சிம்ம ராசிக்கு. கன்னி ராசி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு வரார். 10ஆம் இடத்துல குரு வந்தாருனாக்கா பட்டம் பதவி அதிகாரம் தொழில் இது சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல அனுகூலங்கள் இருக்கும். வேலை அமைப்புகளில் ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன் 10ஆம் இடத்துல இருக்குன்னா பதவி உயர்வு ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து கிடைக்கும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா குடும்ப உறவினர்களை குடும்ப ஒற்றுமை நீடிக்கும். தனவரவு பொருளாதார அமைப்புகள் நல்லா இருக்கும். நம்ம பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். சொல் பலிக்கும். ஓகேங்களா? அப்புறம் குரு வந்து ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால கல்வி சம்பந்தமா கன்னி ராசி நேயர்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க படிப்புல நல்லா கவனம் செலுத்துவாங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம். தன் சுகம் நன்றாக இருக்கும். ஓகேங்களா? மனை வாங்கணுன்றவங்க வீடு மனை பொருள் சேர்க்கை இதெல்லாம் ஈடுபடலாம். அப்புறம் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல வேலை அமைப்புகள் இருக்கும். ஓகேங்களா? நல்ல வேலை தெரிவு சுப கடன்கள் அமையும். ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சுப விஷயங்களுக்காக கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி ஒரு ஒரு மனை வாங்குறது, அந்த மாதிரி சுப திருமணத்துக்கான கடன்கள் சுப கடன்கள் அமையும். ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. துலா ராசி. ராசிக்கு 9ல் குரு அதிர்ஷ்டம். ராசிக்கு 9ல் குரு ராசியை பார்க்கிறார். 9ல் இருக்கிறார். 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 9, 1, 3, 5ஆம் இடத்தை பார்க்கிறார். நல்ல அதிர்ஷ்டம். துலா ராசிக்கு 100 மார்க் கொடுக்கலாம். ஃபுல்லா சகலமும் பொருந்தி வருது. அதிர்ஷ்டங்கள் ஃபுல்லா இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தொட்டது துலங்கம். துலா ராசிக்காரர்களுக்கு இவருக்கு எல்லாமே நல்லதுதான். துலா ராசிக்காரருக்கு 3ஆம் இடத்தில் குரு பார்க்கறதுனால ராசியை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நல்ல சிந்தனை நல்ல நோக்கங்கள் சரியான முடிவு எடுப்பீங்க. ஒரு இலக்கோடு செயல்படுங்க. இலக்கை அடைவீர்கள். வெற்றி கிட்டும். இது வந்து லக்னத்தை பார்க்கறதுனால 3ஆம் இடத்துல பார்க்கறதுனால கீர்த்தி கிடைக்கும். பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். குழந்தைக்காக வெயிட் பண்ணுறோம். குழந்தை கிடைக்கும். அதிர்ஷ்டம் செயல்படும். துலா ராசி நல்ல அற்புதமா இருக்குது. விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்தால் தொலைதூர பயணங்கள் மூலமா வெளிநாடு வெளி மாநிலம் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ போகலாம். நல்ல அமைப்புகள் இருக்கும். சாதகமான அமைப்புகள் இருக்கும். பொருள் சேர்க்கைகள் ஈடுபடலாம். ஓகேங்களா? படிப்புக்காக போனாலும் நல்ல அமைப்பு இருக்கும். சாதகமான அமைப்புகள் இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால குடும்ப ஒற்றுமை இருக்கும். தன வரவு வெளிநாடுக்கு போயிட்டு அதன் மூலமா வரக்கூடிய பொருள் சேர்க்கை ஈடுபடும். ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தூர இடத்துல இருந்து போயிட்டு வேலை செய்து தொழில் செய்து அதன் மூலமா நம்ம பொருள் சேர்க்கை ஏற்பட்டு 4ஆம் பாகமான வீடு வாங்குறது மனை வாங்குறது தன் சுகம் மேம்படும். இதுதான் வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி 8ஆம் இடத்தில் குரு இருக்குது. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால திருமண அமைப்புகளை வந்து விரைவா பாருங்க.
பயிற்சியான உடனே கூட திருமணம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மும்முரமாக பாருங்கள். ஓகேங்களா? இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. மும்முரமாக பாருங்கள். குரு பயிற்சி ஆன உடனே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் முடியும். 11ஆம் இடத்த குரு பார்க்குறார். நல்ல லாப அமைப்புகள் வரும், பொருள் சேர்க்கை வரும், பண வரவு வரும். ஓகேங்களா? அப்புறம் லக்னத்தை பார்க்கிறார். ராசியை வந்து குரு பார்க்கிறார். தனுசு ராசியை குரு பார்க்கறதுனால தனுசுன்ற பாவகம் அந்த ராசி தனுசு ராசியில் பிறந்தவங்க ராசி ஒளித்தன்மையாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் மேம்படும், சிந்தனை மேற்படும், நம்ம போல்டாக இருப்போம், கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி ராசி குரு பார்க்கறதுனால ராசி ஒளித்தன்மை அடைகிறது, நம்ம சிந்தனைகள் எல்லாமே மேம்படும், நமக்கு அதிர்ஷ்டங்கள் செயல்படும். ஓகேங்களா? அப்புறம் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். முயற்சிகள் கைகூடும், முயற்சிகள் பலிக்கும், உதவிகள் கிடைக்கும். ஓகேங்களா? 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நண்பர்களாலையும் திருமணமும் நண்பர்களால ஆதாயங்கள் நடக்கும், திருமண அமைப்புகள் கைகூடி வரும். இதுதான் தனுசு ராசி. அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 6ஆம் இடத்துல குரு இருந்தால் சுப விரயங்கள் ஏற்படும், சுப செலவுகள் நீங்கள் செய்வீங்க. சுப செலவுலாம் வீடு கட்டுறதுக்காக செலவுகள், திருமணத்துக்கான செலவுகள், குழந்தைக்கான எஜுகேஷன் லோன் போடுறது, இது மாதிரி சம்பந்தப்பட்ட மகர ராசி நேயர்கள் வந்து இது மாதிரி அமைப்புகள் ஈடுபடுவாங்க. சுப செலவுகள், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், சுப விரயங்கள் ஏற்படும். ஓகேங்களா? இதுதான் மகர ராசி. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல வேலை கிடைக்கும், உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும், பட்டம் பதவி அதிகாரம் இது எல்லாமே கிடைக்கும். 12ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால மகர ராசி 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தூர இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும், தூர பயணங்கள் மூலிமா ஆதாயங்கள் கிடைக்கும், தூர பயணங்கள் மேற்கொள்ளலாம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தனவரவு, தூர பயணங்களால் தனவரவு, சுப விரயங்கள் செய்து அதன் மூலிமா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள் வந்து மகர ராசிக்கு ஏற்படும். கும்பராசி. கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு. இப்போ இங்க 1, 5, 9 ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாருன்னு போது 1, 5, 9 இயங்கிறதுனால ஃபுல்லாக அதிர்ஷ்டம். இந்த ஒரு வருஷமும் குரு பயிற்சி ஆனதுலேருந்து மிதுனத்தில் இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டகரமான காலகட்டங்கள். சனியும் வந்து விலகி போயிட்ட ராசி விட்டு, அதனால் கும்பராசினருக்கும் துலா ராசி எடுத்தது கும்பராசி நல்ல அமைப்பு, அதிர்ஷ்டகரமான எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி எந்த விஷயத்தில் முயற்சி பண்ணுறீங்களோ அது வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? முழுக்க முழுக்க அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம், குழந்தைகள் கிடைக்கும், எல்லாமே சகலமும் கிடைக்கும். 9ஆம் இடத்துல சகல பாக்கியங்களும் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். ராசி வலுவாக இருக்குது, ராசியை குரு பார்க்குறார், உங்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லா வலுப்படும், சிந்தனை வலுப்படும். ஓகேங்களா? மீனராசிக்காரருக்கு, மீனராசிக்கு 4ல் குரு இருக்குது. இப்போ இங்கே வந்து ஜென்ம சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த மீனராசிக்காரருக்கு வந்து வேலை இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, படிப்பு மேலே இங்கே ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகட்டும், 4ஆம் இடத்துல குரு இருக்கட்டும், படிப்பு மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துகிறோம், அதை கொஞ்சம் கவனமாக படிங்க. மனை வாங்க போகிறீங்கன்னா ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகிறதுனால கொஞ்சம் மனையில் கொஞ்சம் கவனமாக டாக்குமெண்ட்லாம் க்ளீனாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்குது, மனை வாங்கக்கூடிய எண்ணங்கள் வரும். ஜென்ம சனி அங்கே போயிட்டு இருக்கிறதுனால மனை வாங்க வச்சு அதில் பிரச்சனையை தரும். அதனால் மனை வாங்கும்போது டாக்குமெண்ட்லாம் பட்டாச்சிட்டெல்லாம் இதுதான் பார்த்து கவனமாக பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி கல்வி சம்மந்தமாக நமக்கு எந்த படிப்பு நல்லா வருமோ அதை சூஸ் பண்ணுங்கள், தவறான கல்வியை சூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு கல்வியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு வேலைக்கு டைவர்ஷன் ஆகும். அது மாதிரி கரெக்டான ரைட் சாய்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட, நான் தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட, ஆசிரியர்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவு எடுங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த துறையை தேர்ந்தெடுங்க, தவறான துறையை தேர்ந்தெடுக்கிறது காரணம் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கல்வி படிக்கிறதுல ஆர்வம் வரும், ஜென்ம சனி போகிறதுனால நீங்கள் தவறான கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகேங்களா? இதுதான் வந்து மீனராசிக்கு. மற்றபடி மீனராசிக்கு நல்ல அமைப்பு தான் இருக்குது. மீனராசிக்கு குரு வந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தூர இடங்கள்ல பயணங்கள் மேற்கொள்ளலாம், அதன் மூலிமா நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். பொதுவாக மீனராசிக்கு ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகிறதுனால பொருளாதார ரீதியான சிக்கல்கள் கொடுக்கும். அதனால் நம்ம வேலையில் எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், வேலையில் தொந்தரவுகள் இருந்தாலும் அதே வேலையை நீடிங்க. ஒரு ஜென்ம சனி முடிவு வரைக்கும் 2 வருஷம் கஷ்டங்களை நம்ம ஏற்றுங்க.
அக்செப்ட் த பே. ஓகேங்களா? எல்லாம் கடந்து போகுன்ற மாதிரி எல்லாமே கடந்து போகும். அதனால இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலை கூட கிடைக்காம ஒரு நம்ம சும்மா இருக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ 50,000 ரூபாய் நான் சேலரி இருக்கேன் பத்தல அப்படின்ட்டு நீங்க வேலையை விட்டு வெளியே போனீங்கன்னாக்கா அது வந்து ஒரு 20,000 ரூபாய் வேலைக்கு தான் கிடைக்கும். அதனால இருக்கிற வேலைக்கு நம்ம அந்த வேலையை கண்டினியூ பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ புது முயற்சிகளை கொஞ்சம் ஈடுபடாதீங்க. பொருளாதார சிக்கலை கொண்டு போய் விடும். அஷ்டம சனி காலகட்டத்தில். ஓகேங்களா? இதை பற்றி இந்த வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.